ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை. ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அழைக்கிற தெய்வம், இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அழைக்கிற தெய்வம் ஆபிரகாமுக்கு செய்தவர் இந்த நாட்களிலும் உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். பேதுருவுக்கு நாளைய தினத்திலே ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. கடினமான சூழ்நிலை, யாரும் சந்திக்க முடியாத சூழ்நிலை, அதை எப்படியாவது பேதுரு சந்தித்து தான் ஆக வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலை என் தெய்வம் அறிந்திருந்தார். அவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, நீ ஒரு தூண்டிலே கடலிலே போடு, அதிலே முதலாவது ஒரு மீன் சிக்கும், அந்த மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னது போலவே பேதுரு செய்தார். இல்லாதவளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் மீனின் வாயிலே ஒரு வெள்ளிப்பணத்தை வைத்திருந்தார். அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையை என் தேவன் சந்தித்தார். இந்த நாட்களிலும் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை, கடினமான சூழ்நிலையை என் தேவன் இல்லாதவையில இருக்கிற போல் அழைக்கிற தேவன் என் தெய்வம் அறிந்தவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் நாம் யோசிக்க தேவையே கிடையாது. இந்த பணம், வெள்ளிப்பணம் மீனின் வாயிலே எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் யோசித்தோமா என்று சொன்னால் நமக்கு குழப்பமான சூழ்நிலை தான் வரும். ஆனால் இந்த வார்த்தையை யார் சொன்னார் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தெய்வம் என்று சொல்லி முதலாவதாக நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இரண்டாவதாக, தாவீதிற்கு கோலியாத் விழுவான் என்று சொல்லி நன்றாக தெரியும். ஆனால் முதல் கல்லிலே விழுவான் என்று சொல்லி நிச்சயமாக தாவீதிற்கு தெரியாது. இந்த நாட்டிலும் கூட ஒருவேளை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிறவர்களாக இருக்கலாம். என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முதல் முயற்சியிலேயே என் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். முதல் கல்லிலே எப்படியாக தாவீது கோலியாத்தை விலை செய்தானோ அதே போல முதல் முயற்சியிலேயே என் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஒன்றும் மிஸ் ஆகாது. ஏனென்று சொன்னால் என் தேவன் இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அடைக்கிற தெய்வமாக இருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால், மரியாதை, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கேட்கலாம். இது சாத்தியம் இல்லாத காரியம்தான். மனித முறைமையின்படி இது சாத்தியமில்லை. ஆனால் என் தேவன் சொல்கிறார், என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத காரியங்களை இருக்கிறவர்களை போல் என் தேவன் நிச்சயம் செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருகிற என் தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.